சார், நானும் அன்பு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த கோவத்துல தான் எங்க அம்மா அன்பு மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அன்புவை விட்டுருங்க சார். சார் சார் நீங்க நினைக்கிற மாதிரி என் தம்பி தப்பானவனோ இல்ல ரவுடியோ கிடையாது சார். சார் இது எங்க குடும்ப பிரச்சனை சார். சார் நாங்க பேசி சரி பண்ணிக்கிறோம் சார். உங்க குடும்ப பிரச்சனைனா உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி உங்க குடும்ப பிரச்சனையா இருக்க முடியும்? இங்க பாருங்க, உங்க தம்பி பண்ண காரியத்துக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்றீங்களா? சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ். சார் அவன் பிரச்சனை பண்ற நோக்கத்துல அங்க போகல சார். இது ஏதோ எதிர்பாராம நடந்த ஒண்ணு. எது எதிர்பாராம நடந்தது? ஆபீஸ் தேடி போய் ஒருத்தன் கைய உடைக்கிறது எதிர்பாராம நடக்கிறதா? இங்க பாருங்க, அங்க இருந்தவங்க எல்லாரும் இவன் பண்ண அக்கிரமத்தை பார்த்திருக்காங்க. இவன் பண்ண காரியத்துக்கு அடிச்சு விசாரிக்காம இருக்கணும்னு சந்தோஷப்படுங்க. இவன் வெளியில இருக்கிற வரைக்கும் தன் பிள்ளையோட உசுருக்கு ஆபத்துன்னு பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, எஃப்ஐஆர் போட்டு நான் அவனை உள்ள தள்ளதான் போறேன். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசுங்க. சார் சார் ப்ளீஸ் சார். சார் எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா அவனோட கெரியர்லயே அது ஒரு பெரிய ரிமார்க் ஆயிடும் சார். சார் சார் இதுல என் தம்பியோட ஃபியூச்சர் அடங்கி இருக்கு சார். ப்ளீஸ். ஆமா சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் அவர் அடிக்கணும் பிரச்சனை பண்ணுன்ற எண்ணத்தெல்லாம் அவங்க போகல சார். போன இடத்துல தெரியாம நடந்துருச்சு சார். கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ். ரெண்டு பேரும் என்ன எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? படிச்சவங்க தானே நீங்களா? சொன்ன ஒரு டைம் புரியாதா உங்களுக்குலாம்? ஐயோ, அந்த அம்மா கொலை முயற்சின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க என்னமோ சாதாரணமா அவனை வெளியில விடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க, சும்மா நின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் கிளம்புங்க. சார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் அவன் போலீஸ் ஆக வேண்டியவன் சார். இந்த பாருங்கம்மா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கேஸை வந்து வாபஸ் வாங்கினாதான் அவனை வெளியில விட முடியும். இங்க நின்னு வெட்டித்தனமா பேசாம எல்லாரும் கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, கிளம்புங்க. சார் ப்ளீஸ் போங்க. ஏட்டையா சார் சார் காப்பி ரெடி சார் ஆயிடுச்சா? சார் சார் ப்ளீஸ் சார் அவன் மேல எஃப்ஐஆர்லாம் போடாதீங்க சார். சார் அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார். ப்ளீஸ் ஏமா, சார். இங்க நின்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காம முதல்ல கிளம்புங்கம்மா. சார், please, ஏமா சார். கிளம்புமா. சார். யோ கூட்டிட்டு கிளம்பியா? சார் கிளம்புங்கங்கறல. சார் சார் கயல் போமா. சும்மா பேசி. அக்கா, நீ நீ கவலைப்படாத அன்பு. நான் எப்படியாவது ஏதாவது பண்றேன். நீ பயப்படாத. இன்ஸ்பெக்டர் தான் சொல்லிட்டாருல, எல்லாம் வெளில போங்க. சார் சரிங்க சார். போங்கம்மா. சார் போங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுக்கா. சரிடா நீ போங்க, போய் வெளியே நில்லுங்க. போங்க, வெளியே போங்க. கையில என்னாச்சுமா? காமாட்சி போன் பண்ணி அன்புவை அரெஸ்ட் பண்ணத சொன்னா என்னாச்சு? எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? விக்னேஷ் கிட்ட சமாதானம் பேசுறேன்னு அன்பு மூர்த்தியும் அவர் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. மூர்த்தி வேற குடிச்சிட்டு போதையில போயிருக்கான். ஐயா, அங்க நடந்த வாக்குவாதத்துல விக்னேஷ் கீழே விழுந்து அவர் கையில அடிபட்டுருச்சு. அதனால அவங்க அம்மா அன்பு கொலை முயற்சி பண்ணதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் வேற எஃப்ஐஆர் போடுறேன்னு பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு சொன்னாலும் அவனை விட மாட்டேங்கிறாரு பெரியப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பெரியப்பா. சரி வா உள்ள போய் பேசுவோம் வா. டேய் அன்பு, என்னடா முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி வச்சிருக்க? உங்களை யாரா அங்க போக சொன்னது? ஏற்கனவே உங்களால வந்த பிரச்சனை பத்தாதா புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு குடிச்சிட்டு போறமேன்னு அவனுக்கு தான் அறிவில்ல. உனக்கு எங்கடா போச்சு புத்தி? இல்ல பெரியப்பா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அண்ணன் தான் கேட்கவே இல்ல. ச்சே, என்னடா நீங்க? ஏண்டா போலீஸ் ஆக போறிய? உனக்கு தெரியாதா இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு? இல்ல பெரியப்பா, நீங்க ஏதாவது பேசி பாருங்க பெரியப்பா. டேய் இத பாரு, நீ கவலைப்படாத, எல்லாம் என்னால தானே. நானே போய் பேசுறேன். எவ்வளவுதான்டா அவளுக்கு டார்ச்சர் கொடுப்பீங்க? நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் அவ தண்டனை அனுபவிக்கணுமா? அவளை எப்பதான்டா நிம்மதியா வாழ விடுவீங்க? தேவியோட வாழ்க்கைக்காக அவ எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கா. சமாதானம் பேசுறேன்னு போய் சண்டை போட்டு மாப்பிள்ளையோட கையை உடைச்சிட்டு வந்திருக்கீங்க. நீ பண்ண வேலையால இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தியா?
நீ பண்ண வேலையால இவனோட போலீஸ் வேலை என்ன ஆகும்னு தெரியல, தேவியோட வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியல. ரெண்டு கேள்விக்குறியா இருக்கு இப்போ. தேவிக்கு வளகாப்பு பண்ண வேண்டிய நேரத்துல மாப்பிளைக்கு மாவு கட்டு போட வச்சிட்டீங்களாடா. பெரியப்பா இல்ல பெரியப்பா, மாப்பிள்ளைய பார்த்து பேசினா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைச்சுதான் பெரியப்பா அங்க போனோம். டேய், உங்களுக்கு சரின்னு படுற தப்பான முடிவை உங்க சுயநலத்துக்கு எடுத்துட வேண்டியது. அப்புறம் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அதுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டியது. என்ன பிள்ளைங்கடா நீங்க எல்லாம். உங்க வீட்டு பொம்பளைங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? இவர் எதுக்கு இந்த பொங்கு பொங்குறாரு? எப்படியோ நாம நினைச்சதை விட பிரச்சனை பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்க்கவே மனசுக்கு குழு குழுன்னு இருக்கு. ஏண்டா உனக்கு எவ்வளவு தூரம் சொன்னாலும் அறிவே இருக்காது. என்னையா இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல உங்க வீடா? ஆளு காலைக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. சார், நான் அவனோட பெரியப்பா தான் சார். யோ, நீ யாரா வேணா இருந்துட்டு போயா, எனக்கு என்ன? சார், நான் சொசைட்டில மரியாதையான ஆளு. மரியாதையான ஆளுனா ஸ்டேஷன்ல வந்து கத்திக்கிட்டு இருப்பியா? போயா வெளியில. சார் சார் என் பெரியப்பாக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க சார். அவர் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம நீங்க வாயா போயான்னு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப அவரை வாடி போடின்னு பேசட்டுமா? சார் என்ன சார் நீங்க சும்மா வாய மூடுமா. இது பாருங்க, பெரியப்பா, நீங்க நடந்த பிரச்சனைக்கு என் தம்பிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். தப்பு என் மேலதான் சார். விக்னேஷ் மாப்பிள்ளை நானே கீழே தள்ளி விட்டேன். என்ன வேணா அரெஸ்ட் பண்ணுங்க, என் மேல வேணா கேஸ் போடுங்க சார். என் தம்பியை விட்டுருங்க. ஏய், யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களோ அவங்க மேலதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. எல்லாரும் வெளியில போங்க. சார் சொல்றது கேட்காம பேசிட்டு ஓகே இருக்கீங்க. சார், எல்லாரும் வெளிய போங்க. சார், வெளில போங்கம்மா. ஒருத்தர் போங்க போங்க. என்ன இப்படி ஏங்க, எல்லாம் வெளில போங்க. போங்க சார், வெளில போங்க ஆமா, சார். சார், கொஞ்சம் நிக்காதீங்க சார், வெளில போங்க சார். வாங்க. போங்க சார், போங்க. என்ன மா, இவரு? போங்கம்மா. மா, போங்க. போயா போங்கம்மா, கிளம்புங்கம்மா. போய் வெளில போய் நில்லுங்கம்மா. போங்கம்மா, கிளம்புங்கம்மா. ஏய், உட்காருப்பா, உட்காரு, உட்காரு.